பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, ஒரே நிமிடத்தில் உங்கள் ஜெபம் கேட்கப்பட இதை மட்டும் செய்யுங்க. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம நல்லா ஜெபிப்போம். ஆனால் நம்ம ஜெபங்களுக்குள்ள பதில் வர்றதுக்கு ரொம்ப தாமதமாகும். இதை பார்த்துட்டு நமக்கே ஒரு சந்தேகம் வரும். எப்படின்னா, நம்ம ஜெபிக்கிறோம், இந்த ஜெபங்கள் கேட்கப்படுதா? ஏன்னா அதுக்குள்ளே பதில் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு கேள்விகள் வரும். இப்படி பல சந்தேகங்களோட நம்ம ஜெபித்த ஜெபம் இன்னும் கேட்காம இருக்கு அப்படின்னு சொல்லி கலக்கத்தோட இருந்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக ஆண்டவர் இப்படி நீங்கள் ஜெபித்தீங்கன்னா உங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவார். வாழ்க்கையில் ஜெபம் பண்ணாத எந்த ஒரு ஊழியக்காரங்கனாலும் சரி, மனிதனாலும் சரி, ஜெபிக்க தவறும்போது வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகுவோம். ஜெபமே ஜெயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு தடைகள் மாறணும்னா, ஒரு கலக்கங்கள் மாறணும்னா, வாழ்க்கையில் சமாதானம் பெருகணும்னா, நம்ம எண்ணிய காரியங்கள் நிறைவேறணும்னா என்ன வேணும் அப்படின்னா ஜெபம் வேணும். ஜெபம் இல்லாத வாழ்க்கை எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லுவேன். இப்போ நம்ம பைபிளில் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம படிக்கும்போது அதில் பார்த்திங்கன்னா, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்பட்டது. சரி, இதில் உன் ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. ஆனால் நான் வெகு காலமாக ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், என் ஜெபம் இன்னும் கேட்கப்பட்டிருக்கான்னு எனக்கே தெரியலை. ஏன்னா எனக்கு அதுக்குள்ளே பதில் வரலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆம் பிரியமானவர்களே, முதல்ல ஜெபம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஜெபங்கிறது நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள பாண்டிங்கை வலுப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதனே சொல்லுவேன். இன்னொன்று என்னென்னா, நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம். நம்ம பேசும்போது ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் உள்ள அன்பு அதிகரிக்குது. நம்ம காரியங்களை ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம். நம்ம காரியங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்குகிறோம், முதலிடம் கொடுக்க தொடங்குதோம். இதுதான் ஜெபம். இந்த ஜெபம் செய்கிறதுனால என்னென்ன நடக்குது அப்படின்னா, தடைகள் மாறுது, கலக்கங்கள் மாறுது, பிசாசின் கிரியைகள் அழியுது. பிசாசை நம்மளால் எதிர்த்து நிற்க முடியும், அவன்கிட்ட நம்ம வெற்றி அடைய முடியும். அப்படி எத்தனையோ நன்மைகள் நடக்க தான் செய்யுது. சரி, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆனால் ஏன் எங்கள் ஜெபம் கேட்கப்படலை அப்படின்னா, உங்கள் ஜெபம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். வாயினால் நம்ம ஜெபிப்போம், அப்படி தானே? முதல்ல ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவரை துதிக்கணும். ஏன்னா அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர். இப்போ பவுலும் சீலாவும் ஆண்டவற்றை நல்லா ஜெபிக்கும்போது சிறைச்சாலை கதவுகள் உடைஞ்சுது. அவங்க துதிக்கவும் செய்தாங்க. இப்போ சாத்தான் விலகி போகணுன்னா துதிக்கணும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் மாறணும்னா துதிக்கணும். இப்படி ஆண்டவரை துதிக்கும்போது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது கண்டிப்பாக நம்மளுக்குள்ள ஜெபத்துக்குள்ள பதில் வெகு சீக்கிரமாகவே கிடைக்கும். இன்னொன்று, சரி நான் துதிக்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆமாங்க, நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் எங்கேருந்து வரணும்னா, வாயினால் வார்த்தைகள் மூலம் வரக்கூடாதுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கணும்.
உள்ளத்தின் ஆழத்தில் பாரத்தோடு ஜெபிக்கணும். அப்படி நம்ம பாரத்தோடு ஜெபிக்கும்போது நம்ம ஜெபங்கள் கேட்கப்படும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவை காட்சி, அதாவது கல்வாரி சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் பிதாவினிடத்தில் பெருமூச்சோடு அவர் ஜெபிச்சார். மனபாரத்தோடு ஜெபிச்சார். நம்ம பாரப்பட்டுட்டு அழுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். அந்த பாரங்களை மனிதன்ட்டு முதல்ல போய் ஷேர் பண்ணுறோம். அதில் ஏதாவது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்க போகிறதாக இல்லைங்க. நம்ம ஏதோ ஜெபிக்கிறோம், அப்படி இல்லை. கடமைக்காக ஜெபிக்கிறது இல்லை. நம்ம அதில் ஒரு நம்ம எண்ணங்கள் வலுப்பெறணும். உண்மை உத்தமாக அதில் ஒரு ஆசை இருக்கணும்னு சொல்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட பேச போகிறேன், ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல போகிறாரு, ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்க போகிறேன், ஆண்டவர் என்கிட்ட என்ன பேச வராங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருக்கணும். ஏதோ போகிறோம் ஜெபிச்சோம் அப்படின்னு இல்லைங்க. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசமாக இருக்கணும். இப்போது நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கணும், துதிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள், நம்ம துதிக்கிற துதிகளையும் ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வேணும். நம்ம ஜெபிக்கிறது ஆண்டவர் பாதத்தண்டையில் போகுது, ஆண்டவர் அதை கேட்குறாங்க, அதுக்குள்ளே பதிலை ஆண்டவர் தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசமும் நமக்குள்ளே வேணும். ஏன்னா விசுவாசம் உள்ள ஜெபந்தான் என்ன பண்ணுதான், பிணி ஆளியை ரட்சிக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் எதுவுமே இல்லாமல் ஏதோ எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறாங்க, நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தீங்கன்னா, அங்கே போய் ஏதோ கடமைக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் ஜெபத்தை கேட்க முடியாது, அதுக்குள்ளே அற்புதத்தை அவர் செய்ய முடியாது. நீங்கள் ஆசையோட, விருப்பத்தோட, ஒரு எதிர்பார்ப்போட ஜெபிக்கணும், துதிக்கணும். இன்னொன்று, என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு, கேட்டுட்டு இருக்கிறாரு, அதுக்குள்ளே பதில ஆண்டவர் தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் வேணும். நம்மளில் பலவர் எப்படி தெரியுமா, நல்லா ஜெபிப்போம், முழங்காலெல்லாம் நின்று ஜெபிப்போம், உபவாச ப்ரேயரும் பண்ணுவோம், ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஜெபத்தில் கொஞ்சம் நம்ம ஜெபிக்கிறோம், ஒரு காரியங்களுக்காக ஜெபிக்கிறோன்னு வைங்களேன், அந்த காரியங்கள் நடக்க கொஞ்சம் லேட் ஆகிட்டா ஆண்டவர் ஒருவேளை அந்த ஜெபத்தை கேட்டிருக்கிற மாட்டாரோ, ஏன் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பல கொஸ்டின். அதாவது அது இப்படி கேட்கும்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே விசுவாசம் கம்மி ஆகுது. விசுவாசம் கம்மி ஆகும்போது ஆண்டவர் அங்கே கிரியை பண்ண முடியாது. நம்ம ஜெபிக்கும்போது ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாருங்கிற ஒரு விசுவாசம் இருக்கணும். அது இல்லாமல் இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா, எதுக்கு ஆண்டவர் இப்படி பதில் தரல அப்படின்லாம் சொல்லி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒருவேளை நீங்கள் எல்லாமே சரியாகி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்குள்ள பதில் வரலன்னா, இந்த ஜெபத்துக்குள்ள பதில் எதுக்காக வரலை அப்படின்னு சொல்லி குழம்பாமல், இது ஆண்டவருக்கு சித்தம் தானா, நம்ம சித்தத்தின்படி ஜெபித்திருக்கோமா அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம மனம் போன போக்கில் நம்ம ப்ரேயர் பண்ணி கேட்டோன்னு வைங்களேன், அவருக்கு சித்தம் இல்லைனாலும் அவர் லேட் பண்ணுவார். இல்லைன்னா நமக்கு தர்றது நல்லதாக தரணும்னு சொல்லி லேட் பண்ணுவார். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் இப்படி ஜெபித்தா ஒரு நிமிஷமே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். எப்படின்னா துதிக்கணும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா மனசின் ஆழத்துலேருந்து ஜெபிக்கணும், மூணாவது விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இப்படியெல்லாம் நம்ம ஜெபிச்சா மட்டும்தான் ஆண்டவரின் சித்தத்தை அறிஞ்சு ஜெபிக்கணும். நம்ம ஜெபங்கள் ஒரு நொடியிலே கேட்கப்படும். அதுக்குள்ள அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வாங்க, கலங்காதீங்க. இப்போது உங்கள் ஜெபத்துக்குள்ளே பதில் எதனால் வரலங்கிறது உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஒரு மனதோடு ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும் சொல்லியிருக்கீங்கப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும் சொல்லியிருக்கீங்கப்பா. துதித்தால் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. முக்கியமாக விசுவாசத்தினால் ஜெபிக்கும்போது அற்புதம் நடக்கும்னு சொல்லிங்கப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அதிசயம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரே. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.